வணக்கம். நான் தான் உங்கள் பிரியா முரளி. அகெயின் சிட்னிலேருந்து தான் பேசிகிட்டு இருக்கேன். ஸோ ஒவ்வொரு வாரமும் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு மொபைல்லேருந்து எடுத்து உங்களுக்கு சின்னதாக இந்த இடங்களை காமிச்சிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி நாங்கள் டைனோஸ் அலைவ் அப்படிங்கிற ஒரு இடத்துக்கு போகிறோம். அது ஆக்சுவலி மோஸ்ட்லி சில்ட்ரன்ஸ் தான் போய் பார்க்கக்கூடிய இடம். அது ஸ்கூல் பசங்க, ஸ்கூலில் அந்த இன்ட்ரெஸ்ட் இருக்கிற குழந்தைங்களுக்கு தான். அது என்னென்னா ஜுராசிக் பார்க் மாதிரி நமக்கு அது ஒரு ஃபீல் வரும். ஸோ அந்த இடத்துக்கு தான் நான் என் டாட்டரின்லாம் சன்னு போயிட்டு வந்தோம். டைனோஸ் அலைவுங்கிறத ஒரு என்ன சொல்கிறது, ஒரு சூப்பரான ஒரு எக்ஸிபிஷனுங்க சிட்னியில். இது அனிமேஷன், மெயினாக இது அனிமேஷன் செய்யப்பட்ட டைனோசர். ஜுராசிக் பார்க் படம் பார்த்த அந்த ஃபீலே வரும். நேர்லேயே நம்ம அந்த அந்த டைனோசர்ஸ்லாம் பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம டச் பண்ணக்கூடாது. ஆனால் அது பக்கத்தில் போகும்போது அது அப்படியே நம்ம பக்கத்தில் வாயை பொழக்கும் போதெல்லாம் வேறு லெவலில் நமக்கு கொஞ்சம் பயந்தான் இருக்கும். ஆனாலும் அது ஜஸ்ட் ஒரு அனிமேஷன் தானே. அது நமக்கு தெரிஞ்சதுனால ஒன்றும் நல்லா என்ஜாய் பண்ணலாம். குழந்தைங்க ரியலாக நல்லா என்ஜாய் பண்ணலாம். ரியல் டைனோசர் மாதிரியே இருக்கும். அது ஒரு தீம் அனிமேஷனில் பண்ணியிருக்காங்க. இப்போ உள்ள டெக்னாலஜி யூஸ் பண்ணி சூப்பராக குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுற மாதிரி. குழந்தைங்கள் மட்டும் இல்லை, பெரியவங்க வயசானவங்க எல்லாருமே அங்கே போய் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு சூப்பரான ஒரு இடம் அந்த டைனோஸ் அலைவுங்கிறது சிட்னியில் இருக்குது. அக்கார் ஸ்டேடியம்னு ஒரு ஒலிம்பிக் கேம்ஸ் எல்லாம் நடக்கக்கூடிய ஒரு பெரிய ஸ்டேடியம், அது பக்கத்தில் தான் இது இருந்தது. அந்த ஸ்டேடியமும் வேறு லெவலில் இருந்தது. அங்கே ஸ்போர்ட்ஸ் ஈவெண்ட்ஸ்லாம் நிறையா நடக்குமாமா. ஸோ அங்கேயும் போனோம். ஸோ நிறையா இடங்கள் பார்த்தவங்க. அந்த பக்கம் அந்த சைடில் நிறையா இருந்தது. அதே மாதிரி அங்கே உள்ள டிரான்ஸ்போர்ட்டு, சிட்னி ட்ரெயின் எல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கே நம்ம ஊரில் ட்ரெயின்லலாம் அடித்து பிடிச்சி ஏறுவோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் கரெக்டாக அந்த லைன் வச்சுருக்காங்க. அந்த லைன் க்ராஸ் பண்ணக்கூடாது. ட்ரெயின் நின்ன உடனே தான், இறங்கின உடனே எல்லோரும் இறங்கினதுக்கப்புறம் தான் நம்ம ஏறணும். ட்ரெயினும் பார்த்திங்கன்னா அவ்வளோ மெயின்டெனன்ஸ் க்ளீனாக இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது நமக்கு ஆசையாக இருக்கும், நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரிலாம் நம்ம டிரான்ஸ்போர்ட்லாம் இப்படி பண்ண மாட்டாங்களா கவர்மெண்ட்டு அப்படின்னு. ஸோ கவர்மெண்ட் பண்ணுவாங்க, ஆனால் நம்ம மக்கள் அதை அப்படி மெயின்டைன் பண்ணணும்ல. ஸோ அந்த மாதிரி அதெல்லாமும் நல்லா இருந்தது, நீட்டாக. அங்கே உள்ள அதை தான் ரசித்தேன் நான் நிறையா. அந்த ட்ரெயினில் போகும்போது, பஸ்ஸில் போகும்போதெல்லாம் அவங்களோட அந்த ஊர்க்காரங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க, அந்த ட்ரெயின் எப்படி மெயின்டைன், எவ்வளோ நீட்டாக இருக்குது, இந்த மாதிரிலாம் தான் பார்த்துட்டு இருந்தேன் நான். ஸோ அதுக்கப்புறம் நிறையா அப்படியே சுற்றினோம், நிறையா ரயில்வே ஸ்டேஷன் போனோம். அங்கே போனீங்கன்னா ரயில்வே ஸ்டேஷன் சென்ட்ரல், அங்கே தான் இறங்கிட்டு அங்கேருந்து ஜஸ்ட் சைனா டவுன் ஒரு சின்ன ஒரு இடம் இருக்குது. ஆக்சுவலி லண்டன்லேயும் ஒரு சைனா டவுன் இருக்குது.
இங்கேயும் ஒரு சைனா டவுன் இருக்குது. சரி சைனா டவுன்னா என்னடா இருக்குது பார்க்கலான்னு சொல்லிட்டு நம்ம போனாக்கா அங்கே பார்த்தா ஃபுல்லாக ஃபுட்டு தான். எல்லா ரோட்டில் அப்படியே சைடில் இந்த பேக்கரியில் நம்ம ஊரில் இருக்குள்ள அந்த மாதிரி வரிசையாக வச்சுருக்காங்க. ஃபுல்லாக சைனீஸ் ஃபுட்டு தான். அங்கே நான்வெஜ் தான் நிறைய இருக்குது. வெஜ்ஜும் கிடைக்கும், பட் நான்வெஜ் இருந்தது நிறையா. அந்த மாதிரி ஷாப்பிங் மால் இருந்தது பக்கத்தில். அதுக்குள்ளே எல்லாமே சைனாவோட ப்ராடக்ட்ஸ் தான். நிறையா ஷாப்பிங் பண்ணுறதுக்குள்ள ஒரு இடம் தான் சைனா டவுன். ஸோ அதுதான், வேற ஒன்றும் பெருசாக அந்த இடத்துல இல்லை. இந்த எக்ஸிபிஷன் வந்து மெயினாக போனது வந்து அந்த டைனோஸ் அலீவ் அது பார்க்கணும். அது அந்த ஒரு ஆசையில் தான் போனேன். இந்த எக்ஸிபிஷன் வந்து மெயினாக வந்து வாழ்விடங்கள் மற்றும் அதோட ஹிஸ்ட்ரி குறித்து அவேர்னஸ்க்காக தான் இது வந்து உருவாக்கப்பட்டதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்து இவ்வளோதான் என்னால் எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். இதுக்கு மேலே எனக்கு தெரியல. ஸோ கோவை பிரியா முரளி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் என்னோடய சேனலுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த வாரம் மீண்டும் சந்திப்போம். பாய் பாய்.